மூமின்களே, நீங்கள் மற்றவர்களின் வீட்டில் நுழைவதற்கு முன்னால் அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. சலாம் சொன்ன உடனே உள்ளே போயிடவும் கூடாது, அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்கறதுன்னா 3 தடவை தான். அதாவது 3 தடவை சலாம் சொல்லணும். அதில் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டால் உள்ளே போங்க, இல்லைன்னா திரும்பி போயிடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கதவை திறக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு தட்டிக்கிட்டே இருக்கவும் கூடாது. அனுமதி கேட்கிறவர் உள்ளே எட்டி பார்த்துட்டு அனுமதி கேட்கவும் கூடாது. சில பேர் திறந்த கதவுக்கு நேராக நின்றுட்டு சில பேர் உள்ளேயே எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லையான்னு கேட்கறதும் தப்பு தான். வீட்டில் என் அம்மா தானே இருப்பாங்க, அனுமதி கேட்கணுமான்னு ஒரு சஹாபி கேட்டார். உன் அம்மாவின் ஆடை விலகி இருப்பதை பார்க்க போறியான்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டு சிறுவர்கள் கூட பருவ வயதை அடைந்தால் பெரியவர்கள் மாதிரி அனுமதி கேட்டு உள்ளே வரட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அனுமதி கேட்கும்போது உள்ளே இருப்பவர் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இன்னாருன்னு பெயர் சொல்லணும், நான் தான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்திருக்கிறாங்க.